ஒரு கிராமத்தில் ஒரு வயதான தாயார், அவளுக்கு ஒரே மகள். மிகவும் கஷ்டப்பட்டு அந்த வாலிப பிள்ளையை படிக்க வைத்தார்கள். நான் பட்டணத்திற்கு போய் கல்லூரி படிப்பை படிக்கப் போகிறேன், என்னை தைரியமாக அனுப்பி வையுங்கள் என்று அந்த தாயாரிடத்திலே கேட்டுக்கொண்டான். மகள் மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்கள சென்னைக்கு அனுப்பி வைத்தாங்க. அங்கே போன உடனே கிராமத்து ஸ்டைல் நமக்கு தெரியும். இந்த பாவாடை தாவணை, அந்த தாவணி ஸ்டைலில் போன பிள்ளை கல்லூரியிலே படிக்கிற ஏராளமான மாணவியரை பார்த்த உடனே தனக்கும் மாடனாக உடைகளை உடுத்த வேண்டும், செல்போனை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வேட்கை, ஒரு விருப்பம் வந்தது. ஆனால் தாயார் கூலி வேலை செய்துதான் அந்த பிள்ளையை படிக்க வச்சாங்க. அவர்கள் சேர்ந்த கூட்டம் மோசமான வாலிப பிள்ளைகளுடைய சேர்க்கையாக இருந்ததுனாலே இந்த பிள்ளைக்கு ஆசை வார்த்தையை தூண்டினார்கள். நீயும் எங்களை மாதிரி ஃப்ரீயா இரு, எங்களை மாதிரி ஜாலியா இரு, நாங்கள் பார்த்தியா ஜீன்ஸ் போடுறோம், டிஷர்ட் போடுறோம், ஞாயிற்றுக்கிழமையானா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பைக் வருது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நாங்கள் அப்படியே ஜாலியாக இருக்கிறோம், நீயும் ட்ரை பண்ணி பாரு, நீயும் முயற்சி செய்து பாரு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை வார்த்தையை காண்பித்தார்கள். அவருடைய முக்கியமான நோக்கம் தனக்கு ஒரு அழகான செல்போன் வேணும். கிராமத்து வாசனையிலிருந்து பட்டணத்தினுடைய வாசனைக்கு மாற வேண்டும். எனக்கும் பாய் ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லி அதற்கு நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது இந்த மோசமான தோழிகள் அந்த பிள்ளைக்கு தவறான பாதையை காண்பித்தார்கள். ஒரு நாள் நாங்கள் காண்பிக்கிற நபர்களை திருப்திப்படுத்தினால் உனக்கு பைக் கிடைக்கும், மாடர்ன் ட்ரெஸ் கிடைக்கும், மொபைல் போன் கிடைக்கும் என்று சொல்லி ஆசை வார்த்தையை காண்பித்து அந்த நயவஞ்சக வலையிலே விழ வைத்து அன்றையிலிருந்து அந்த பெண்ணுடைய, அந்த வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கை மாறினது. கவர்ச்சிக்கு அடிமையானால், குடிக்கு அடிமையானால், விபச்சாரத்திற்கு அடிமையானால் நிறைய ஆண் நண்பர்கள் சேர்ந்து விட்டார்கள். கடைசியிலே அந்த தீய குடி பழக்க வழக்கத்தை விட முடியாமல் அந்த பிள்ளை விபச்சாரத்திற்கு உட்பட்டார். எந்த நண்பர்களை வேண்டுமானாலும், யாரோடு வேண்டுமானாலும் போகலாம் என்கிற ஒரு மனநிலை வந்துவிட்டது. கடைசியிலே என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு எய்ட்ஸ் நோய் வந்தது. உண்மையாய் நடந்த சம்பவம். தனக்கு எய்ட்ஸ் நோய் வந்துவிட்டதை உறுதிப்படுத்தி கொண்டவுடனே அந்த பிள்ளையால் மகிழ்ச்சியோடு வாழ முடியல. எல்லாமே வெறுப்பாய் தோன்றினது. கிராமத்தில் அந்த தாயார் மகளுக்கு போன் மேல போன் போடுறாங்க. என்னம்மா, பட்டணத்திற்கு போய் படிக்க போறேன், நீ எவ்வளவு படிச்சிருக்க, எவ்வளவு முன்னேறி இருக்க, எல்லா அரியர்ஸும் பாஸ் பண்ணிட்டியா, நல்ல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு படிச்சு நீ கிராமத்துக்கு திரும்பி வரணும், நான் உனக்காக காத்திருப்பேன். 1 வருஷம் போனது, 2 வருஷம் போனது, 3 வருஷம் போனது. இப்படி சில ஆண்டுகள் ஆன உடனே அந்த பிள்ளை தன்னுடைய அலங்கோலமான முகத்தையும் கோர காட்சியையும் தாயாருக்கு காண்பிக்க மனதில்லாமல், நான் வேலையில் இருக்கிறேன், நான் படித்து முடித்து விட்டேன், அடுத்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து கொண்டான். இன்றைக்கு வருகிறேன், நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி அம்மா வேலைக்கு போறது, ராத்திரி வந்துருவான்னு கதவு திறந்து வைக்கிறது, மகள் வருவாள் என்று சொல்லி வழிமேல் விழி வைத்து காத்திருந்த அந்த தாயாருடைய 2 கண்களும் வயது சென்றதுனாலும்
இரவு தூக்கமின்மையினாலும் 2 கண்களும் பார்வை இழந்து போனார்கள். பார்வை மங்கலாகி போனது. ஒரு நாள் அந்த அம்மா கிட்ட, அந்த பிள்ளைகிட்ட அம்மா சொல்றாங்க, அம்மா, உனக்காக நான் ஓடி ஓடி உழைச்சி என் உடம்பெல்லாம் ஓடா வீணா போயிடுச்சு. நீ எப்போ வருவேன்னு காத்திருந்து என் கண்கள் 2ம் பூத்து போச்சு. இந்த வயசான காலத்தில் எனக்கு ஒரு ஆறுதலை கொடு, ஒரு நிம்மதியை கொடு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது தயவு செய்து சொல்லு. என்னுடைய உள் மனசாட்சி சொல்லுது, நீ ஏதோ ஒரு தப்பில், ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து போயிட்டேன்னு உள் மனசு சொல்லுது. எப்படிப்பட்ட பாவமானாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன், உன்னை மகளாக ஏற்றுக்கிறேன். தயவு செய்து என் கூட வீட்டில் வந்து என்னோடு கூட இருக்கிறத சாப்பிட்டுட்டு காலத்தை கழிப்போம். எனக்கும் கூட வெளியில் போய் 4 இடங்களை பார்க்கறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பார்வை சரியில்லை. எனக்கும் உணவு சமைத்து கொடுக்கறதற்கு ஒருத்தரும் உதவிக்கில்ல. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், தயவு செய்து வந்துரு மகளே. அந்த வாலிப பிள்ளை சீரழிஞ்சு போயிட்டா. கண்களெல்லாம் கண்ணமெல்லாம் குழி விழுந்து போனது. எய்ட்ஸ் நோய்க்கு மருந்துகளையும் மாத்திரைகளையும் இன்ஜெக்ஷனையும் போட்டுக்கிட்டு இருக்கிறா. கண்ணமெல்லாம் ஒடுங்கி போனது. அப்படியே உடல் மெலிந்து போனது. அம்மா கிட்ட சொல்றா, அம்மா, என்னை நீங்க கிராமத்திலிருந்து அனுப்பும்போது நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரி நான் இல்லை. ஆனா என்னை ஏத்துக்குவீங்களா? எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிறேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தார். அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டு எய்ட்ஸ் நோயை சுமந்து கொண்டு கடைசி தருணத்தில் தன்னுடைய தாய் வீட்டிலே வந்து சில காலம் வாழ்ந்து பிறகு மரித்து போனார். ஏன் இதை சொல்லுகிறேன்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு பாடல் ஒன்றை பாடலாம். மறைந்த டிஜிஎஸ் அங்கிள் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலம் தனிலேன் அரணே. ஒரு 50 பாடல் PDF தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கேன். நேற்றைக்கு பாடின பாடல்களும் இன்றைக்கு பாடுகிற பாடல்களும் நீங்கள் அந்த டிஸ்பிளேல பார்க்கலாம். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். யூடியூப்பில் எங்களுடைய பாடல்கள் இருக்கிறது. 7 வால்யூம் CDக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். பல தொலைக்காட்சிகளில் என்னுடைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஓலி ஏஞ்சல் டிவி நிறுவனத்தாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹோலி லேண்ட் டிவி நிறுவனத்தாருக்கு நன்றி. டிஜிஎஸ் அங்கிள் ஒரு தெம்மாங்கு ஸ்டைலில் ஒரு பாட்டை பாடுவார். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம். ஸ்டெல்லா தினகரன் அம்மையா அவங்க என்னுடைய சிடியை ரிலீஸ் பண்ண நான் கேட்டுக்கொண்டேன். அவருடைய ஞாபகார்த்தமாகவே அந்த பாடல் ஒன்றை அவர் பாடுற மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்னில் பாடணும்னு விரும்பி என்னுடைய முதல் வால்யூமிலே அதை நான் பாடினேன். ஏனென்று கேட்டால், நான் மிகவும் சோர்ந்து போய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய நேரத்தில் சோர்ந்து போகாதே மனமே என்கிற பாடல் தான் என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. நாளை காலையில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான சம்பவங்களை சாட்சியா சொல்ல போறேன். அத்தனை பயங்கரங்களும் நடந்தும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு என்னுடைய விசேஷித்த சாட்சிகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வல்லமைகளும் தெய்வீக சுகமளிக்கக்கூடிய விடுதலையும் தேவன் கொடுக்க போகிறார். நீங்க கூட்டம் கூட்டமாக வாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வளாகத்திலும் இந்த ஆலயத்திற்குள்ளாகவும் நாளை தினத்திலே நிரம்பி இருக்கும்போது
தேவனுடைய மகிமையை நாம பிரத்யட்சமா பார்க்க போறோம். அல்லேலூயா. காலை தினத்தில் கூட நான் உங்களுக்கு நிறைய வசனங்களை, உதாரணங்களை நான் சொன்னேன். இன்றைக்கு மாலையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார் நினைக்கிறேன். தம்பி, டி மைனர் 8வது பாடல் நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகர்தம். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம். நான் இளம் தனியில் அரணேயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம். நான் இளம் தனியில் அரணேயா. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம். நான் இளம் தனியில் அரணேயா. தீருமென் கூரையும் தீதுகள் கூரையும், தீருமென் திகிலும் உரைக்கவும் பெயரும். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம். நான் இளம் தனியில் அரணேயா. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம். நான் இளம் தனியில் அரணேயா. என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில், ஆனந்தமே அதன் நினைவில். தேனிலும் இனிமை பேதைக்கு மகிமை, தேனிலும் இனிமை ஏழைக்கு உரிமை. சேர்த்து கொள்ளலாம். இன்பம் என்
தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தமிழ் மொழியை பற்றி இப்படி பாரதி சொல்லுவார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல இனிதான மொழி எங்கும் காணோம். அப்படியே சொல்றாரு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதமா, தமிழை உச்சரித்தா தேன் வந்து காதுல பாயுற மாதிரி இருக்குமா. அதை விட மேலானது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒரு பாடல், என் உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு. நான் வெளியிட்ட எல்லா வால்யூம்களிலும் உயிரை பற்றி ஒரு பாட்டு இருக்கும். நீங்கள் பிளஸிங் டிவியில் பார்த்துருக்கலாம், பல தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு வால்யூமில் உயிர், என் இயேசு எனக்கு உயிர். ஏன்னா பாவத்தில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்கு நான் எவ்வளவேனும் தகுதி இல்லை. தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை எப்படி இருந்தது தெரியுங்களா? முதலாவது கர்த்தருக்கு ஊழியம், 2வது திருச்சபைக்கு ஊழியம், 3வது உலகத்திற்கு ஊழியம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? முதலாவது கர்த்தருக்கு ஊழியம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் காட், அவருக்கு துதி, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஆராதனை. அல்லேலூயா. நான் நேற்றுக்கு ஜெபத்திற்கும் துதிக்கும் ஆராதனைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லி கொடுத்தேன். கர்த்தாவே என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றது ஜெபம். நீர் என் ஆத்துமாவை காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது துதி. நீர் எனக்காக இருக்கிறீர், எனக்காக வருகிறீர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு நாம் செய்யக்கூடிய ஆராதனை. ஹல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை முதலாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்தது. கர்த்தருக்கு ஊழியம்னா என்ன ஊழியம்? ஜெப ஊழியம் அல்ல, துதிக்கிற ஊழியம், ஆராதிக்கிற ஊழியம். நமக்கு எடுத்த உடனே வேதம் வாசித்து ஜெபித்தீர்களான்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இல்ல நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வேதம் வாசிச்சேன், அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்கணும். மரியாள் கூட சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நாங்கள் இஸ்ரவேலரின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரங்க, புறஜாதியார், 33 கோடி தேவர்களை நம்புறவங்க, பச்சை தண்ணியை ஊத்திக்கிட்டு கருப்பு வேஷ்டியை கட்டிக்கிட்டு பஜன கோஷ்டியோடு கூட காலையில் 5 மணிக்கு கிளம்புகிற வகையறாக்கள். ஆனால் இன்றைக்கு வாயை திறந்து பாடுனா என் ஆண்டவருக்காக பாடுவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். நானும் ஓயாம 30 வருஷமா பாடுறேன். அந்த இனிமையான நாமத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நான் அவரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் குருவாயூர் குளத்தில் செத்து போயிருப்பேன். 48 படிகள் கொண்ட விக்கிரக ஆராதனை அந்த திரள் ஜன கூட்டத்தில் மிதிக்கப்பட்டு நசுங்கி செத்திருப்பேன். ஆண்டவர் அன்னைக்கே நீ எங்கேயும் சாகக்கூடாது, எனக்காக வாழணும், எனக்காக மரிக்கணும்னு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை போல ஒரு பின்னணி இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு விக்கிரகங்களுக்காக பாடல்களை எழுதி பாடி, சினிமாக்களுக்காக, சீரியல்களுக்காக, இன்னும் சொல்ல போனா சமுதாய கலாச்சாரங்களுக்காக பாடல்களை எழுதி பாடிக்கொண்டிருந்த என்னை எனக்காக பாடல்களை எழுது என்று சொன்னார். அந்த பாடலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என் உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு. உங்களை பார்த்தா ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. சோர்ந்து போயிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பயங்கர உஷார். எங்க ஊருக்காரங்க மாதிரி இல்லை. எங்க ஊருக்கு
ஊருக்காரும் உங்களை மாதிரி தான் நல்லா உற்சாகமா இருப்பாங்க. அல்லேலூயா. டி மேஜர். Thank you Lord. பாடலாமா? என்னுயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு, என் ஆண்டவரை போற்று. என்னுயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு, என் ஆண்டவரை போற்று. ஆராதனை 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 ஆராதனை. என் உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு, என் ஆண்டவரை போற்று. பாடுவோம். என் உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு, என் ஆண்டவரை போற்று. என் ஆவி என் இரட்சகரில் களி கூறும். மரியாள் சொல்லுகிறார், என் ஆவி என் இரட்சகரில் களி கூறும், என் ஆத்துமா உம்மில் இளைப்பாறும். ஆர்ப்பரிப்பேன் அகமகிழ்வேன், பரிசுத்தமாய் கரம் உயர்த்துவேன். சேர்ந்து பாடலாமா? என் ஆவி இரட்சகரில் களி கூறும், என் ஆத்துமாவும் இளைப்பாறும். என் ஆவி இரட்சகரில் களி கூறும், என் ஆத்துமாவும் இளைப்பாறும். ஆர்ப்பரிப்பேன் அகமகிழ்வேன், பரிசுத்தமாய் கரம் உயர்த்துவேன். ஆர்ப்பரிப்பேன் அகமகிழ்வேன், பரிசுத்தமாய் கரம் உயர்த்துவேன். ஓ ஆராதனை, ஓ ஆராதனை, ஓ ஆராதனை, ஓ ஆராதனை. என் உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு, என் ஆண்டவரை போற்று. மூணாவது சரணம் பார்க்கலாம். பரலோக ஜீவன்கள் தேவதூதர்கள், பிரதான தூதர்களின் ஜெயகீதங்கள். பரலோகத்தில் ஜீவன்கள் இருக்கிறது. அந்த ஜீவன்களுக்கெல்லாம் என்ன பெயர்னா அவர்கள் தேவ தூதர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். ஜீவன்கள் என்றாலும்
தூதர்கள் என்றாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள். யோபு 38:7 சொல்லுகிறது, விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி கர்த்தரை கெம்பீரித்தார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு சிம்போனி பாடல, சிம்போனி ஆராதனைய கொண்டு வந்தது இந்த தேவ தூதர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஸ்லாக்கியம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 22:5 பார்த்தீங்கன்னா, அங்கே ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆராதிக்கிறவனாய் பார்த்தார். அல்லேலூயா. முதலாவது இசைக்கருவிகளையும் போர்க்கருவிகளையும் உண்டாக்கினது காயினுடைய சந்ததியார். இப்போ தேவதூதர்கள் எப்படி ஆராதிக்கிறாங்களோ அந்த மாதிரி நாம ஆராதிச்சாதான் அது பெரிய சிறப்பு. அல்லேலூயா. தேவதூதர்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுங்களா? வாசிங்களேன். யோபு 38:7 விடியற்காலத்து நட்சத்திரங்கள். மீதியை வாசிக்கிறாங்க, முழுசா வாசிங்க சிஸ்டர். தேவ தூதர்கள் எல்லாரும் வசனத்தை துவக்கத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இந்த மைக் சரியா கொடுங்கப்பா. விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கர்த்தரை கெம்பீரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவுக்கு என்ன ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த உலகத்தை, வானங்களை படைத்தார் தம்மை துதிக்க, பூமியையோ நமக்கு கொடுத்தார். பூமி உருண்டையின் மேல் வீற்றிருந்து அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்ய போகிற தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே உண்டாக்குவதற்காக ஒரு சித்தமுடையவராக இருந்தார். ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது, நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நீங்களும் நானும் யாருடைய சாயல் தெரியுங்களா? தேவனுடைய சாயல். திருத்துவ தேவன் சொல்றாரு, மனுஷனை உண்டாக்கணும், அது என்னுடைய தெய்வீக திட்டத்தில் ஒன்று. அந்த ஸ்லாக்கியம் லூசிபருக்கு கொடுக்க போறதில்ல. அந்த ஸ்லாக்கியத்தை அவன் பறித்து கொண்ட, அவன் கெடுத்து போட்ட, அவன் நாசக்கேடு படுத்தின அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த ஏதேன் தோட்டத்தை மறுபடியும் நான் மனுஷகுமாரனுக்கு, மனிதர்களுக்கு கொடுக்க போகிறேன். அவனுக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்க போறதில்ல. ஆகையினாலே நாம் மனிதனை உண்டாக்கும் போது நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்க போகிற அந்த விந்தையான சிருஷ்டிப்புக்கு தேவ தூதர்கள் அத்தாட்சியாக ஆண்டவருடைய இருதயத்தில் இப்படி ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. வானங்களிலே அல்ல, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் கோள்களிலே அல்ல, பூமி என்கிற ஒரு கோளிலே மனிதனை உண்டாக்கி அங்கே ஒரு ஏதேன் தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளாக இருவரை ஒருவராக அங்கே வைத்து, ஒருவர் இருவராக வைத்து, இப்படியாக பூமியை நான் பலுகி பெருகச் செய்வேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். தேவ ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே. இந்த தெய்வீக திட்டத்தை புரிந்து கொண்ட தேவ தூதர்கள் முதலாவது மூன்றாவது வானத்தில் இருந்து அவர்கள் மொத பாடினதுதான் சிம்போனி. சிம்போனி என்று சொன்னால் ஒன்று சேர ஒரே குரல்ல அப்படியே அச்சு பெறலாம வாசிக்கிறதும் பாடுகிறதும் தான் அதனுடைய பெயர். ரொம்ப காலத்துக்கு பிறகுதான், நான் நினைக்கிற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இசை ஞானி இளையராஜா சிம்போனியை கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. ஆனா உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் சிம்போனியை தேவ தூதர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அந்த தேவ தூதர்கள், விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினார்கள், கர்த்தரை கெம்பீரித்தார்கள்.
அதே தேவதூதர்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். முன்னே இந்த உலகத்தை படைக்க போகிற ஆண்டவருடைய விந்தை ஞானத்தை குறித்து நன்றி சொல்லுகிற வண்ணமாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர்கள் சிம்போனியை பாடினார்கள். அதே தேவதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி அவர்கள் பாடின பாட்டு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த பாட்டினுடைய ரகசியத்தை எப்படியோ ஃபாதர் பெர்க்மன்ஸ் பிடிச்சிட்டாரு. அப்பதான் அவர் பாடுறாரு, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இது துதி ஆராதனை கூட்டம் அல்ல, சுவிசேஷ கூட்டங்கள். நாங்கள் 72 மணி நேரம் கண்டினியூஸா துதி ஆராதனைகள் நடத்துகிறது உண்டு. நான் மாத்திரமே ஒரு 5 மணி நேரம் கர்த்தரை ஆராதனை செய்கிற ஒரு பழக்கத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த கொரோனாவுக்கு பிறகு அந்த வாய்ப்புகள் அமையல. தேவதூதர்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறார்கள் தெரியுங்களா? அந்த பாட்டை நம்ம 3வது சரணத்தை நம்ம பார்த்தா, பரலோக ஜீவன்கள் தேவதூதர்கள், பிரதான தூதர்களின் ஜெயகீதங்கள். பரலோகத்தில் வெறும் ஜெயகீதங்கள் தான் இருக்கும், அங்கே சோகங்கீதங்கள் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. இங்கே தான் எல்லா சோக கீதங்களும். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தேன். நான் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டேன் என்று சொல்லி. தேவதூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஜெயகீதங்களை தான் பாடுவார்கள். அல்லேலூயா. அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுங்களா? மகிழ்ச்சியோடு பாடுறாங்க. நம்மளை மாதிரி 6:30 மாதிரி அவங்க பாடுறதில்ல. 6:30ன்னா தெரியுமா? 2 முள்ளும் கீழே தொங்கிட்டு இருக்கோம். ஏதோ பிரச்சனை நமக்கு, ஆண்டவரை துதிக்கிறதுல பாடுறதுல அப்படி ஒரு சுணக்கம். நீங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கெல்லாம் சிரிக்க தெரியாது, அவைகளுக்கெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனா சக்தி இல்லை, பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் நமக்குத்தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. பல்லு போனாலும் பரவாயில்ல, நல்ல வாயை திறந்து பற்களை காட்டி 32 பற்கள், 32 36, சில நல்ல பல்ல கூட அப்படியே இறுக்கி மூடிக்கிறீங்க. அப்படி அல்ல, சிரிக்க தெரிந்த ஒரே ஜீவன் மனுஷன் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மகிழ்ச்சியோடு துதிக்கிறார்கள், புகழ்ச்சியோடு துதிக்கிறார்கள், ஞானத்தோடு துதிக்கிறார்கள், சாந்த குணத்தோடு துதிக்கிறார்கள், அறிவோடு துதிக்கிறார்கள். இதைத்தான் சபை செய்யணும், இதான் ஆராதனை வீரர்கள் செய்யணும். இதை செய்யலன்னா ஆராதனை இல்லை. ஒருவேளை சத்தம் வரலாம், ஒருவேளை மியூசிக் வரலாம், ஒருவேளை ராகம் வரலாம். இப்படி செஞ்சா எழுப்புதல் பூமியில சீக்கிரம் வந்துடும். கரங்களை தட்டி இ மைனர் தம்பி, இ மைனர், இந்த சரணத்தை பாடி தேவனுடைய வசனத்துக்கு நேரா போகலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என் உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு, என் ஆண்டவரை போற்று. ஆராதனை 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 ஆராதனை. உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு, என் ஆண்டவரை
அறிவுடனும் ஞானம் சார்ந்த குணம் அறிவுடனும் ஓ ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை என் உயிரே என் ஆண்டவரை பாடு என் ஆண்டவரை போற்று என் உயிர் எந்த உயிரே என் ஆண்டவரை பாடு என் ஆண்டவரை போற்று ஆராதனை 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 ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் எல்லார் ஆவியிலே நிரம்பி ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா ஹalleluya 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 நன்றி அப்பா காலையில தேவனுடைய நன்மைகள் என்கிற தலைப்பிலே நான் பேசினேன் தேவனுடைய நன்மைகள் என்னென்ன ஆபத்து காலத்திலிருந்து விடுதலை தீமையிலிருந்து பாதுகாப்பு சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் ஆயுசு நாட்கள் வாழ்விலே வளம் நல்ல படிப்பு நல்ல உயர்வு தேவன் கொடுக்கிற சந்தோஷம் தேவன் கொடுக்கிற சமாதானம் தேவன் கொடுக்கிற பொருளாதார சேமம் இந்த 7 காரியங்களுமே தேவனுடைய நன்மை என்று சொல்லப்படுகிறது சரிங்களா இப்போ தேவனுடைய ஈவுகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க போறோம் தேவனுடைய ஈவுகள் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு உலக பிரகாரமான தாகம் இல்லை. ஆனால் சமாரிய ஸ்திரீனிடத்திலே தண்ணீரை வாங்கி பருகி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. மாறாக
சமாரிய ஸ்திரிக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேவனுடைய ஈவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய ஈவுகளிலேயே பெரிய ஈவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானிலும் பூவிலும் மேலான நாமம் உள்ள நாமமது, வானிலும் மேலான நாமம் நாமமது, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை தந்தருளினவர். வாசிங்களேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? அவரையே கொடுத்துட்டார், இயேசுவையே கொடுத்து விட்டார். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், சிலுவையில் தொங்கின சான்றோரை நினைப்பீர்களாக, அவரை நினைத்தால் வீடு, பேரு, மோட்சம் கிடைக்கும் என்று அவர் ஞானச்சுடர் அல்லது ஞான தீபம் புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் யார்? அவர் ஒரு துறவி, ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்தவர். அவருக்கு இயேசுவை பற்றினதான வெளிப்பாடு என்ன? சிலுவையில் தொங்கின சான்றோர் இயேசு கிறிஸ்துவை நினைத்தால் வீடு, பேரு, மோட்சம், உனக்கு ஒரு குடும்பம் அமையும், உனக்கு பிள்ளை பேர் உண்டாகும், முடிவிலே நீ மோட்சத்தில் இருப்ப. கிறிஸ்துவுடைய நம்பிக்கையே என்ன தெரியுங்களா? நாம கடைசியில பரலோகத்தில் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. டிஜே சங்கல் பாடுவார், நான் ஜீவ பயணம் போகிறேன், என் உடன் வருவார் இயேசு. நான் ஜீவ பயணம் போகிறேன், என் உடன் வருவார் இயேசு. இயேசு இயேசு என் உடன் வருவார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இயேசு என் உடன் வருவார். இயேசு என் பாதைக்கு அவர் வெளிச்சமாய் என் உடன் வருவார். பாடுங்க பார்க்கலாம். என் பாதைக்கு அவர் வெளிச்சமாய் என் உடன் வருவார். இயேசு இயேசு சொல்லுங்க. இயேசு இயேசு என் உடன் வருவார். இயேசு இயேசு என் உடன் வருவார். இயேசு. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உலகம் யார் தெரியுங்களா? ஒட்டுமொத்த மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பதம்.
800 கோடி மக்கள் இருக்கலாம். இந்தியா ரொம்ப அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கு. 140 கோடி மக்களை தாண்டி விட்டோம். சீனாவில் நாம மிஞ்சிட்டோம். சீனாவையே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜனத்தொகை பெருகிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கென்யாவுக்கு போயிருந்தேன் கடந்த மாதங்களிலே. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் டிராவல். அவங்க கோட்டு போட்டுக்கிட்டு, ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு, குல்லாவை போட்டுக்கிட்டு கண்ணங்கரேன்னு இருக்கிறாங்க. ஏறக்கூடிய இந்தியர்கள் மாதிரியே தான் அவங்க உடை அமைப்பு கூட. ஆனால் ஒரு வறட்சியான நாடு, இந்தியாவினுடைய பணமதிப்பை ஒப்பிடுகிற போது பல மடங்கு அங்கே வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடு. ஆனால் நான் பார்த்தேன், நான் இருந்த அந்த 10 நாட்களும் ஒரு குடிகாரனை நான் பார்க்கல. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமே, ஒரு ஆமேன் சொல்ல மாட்டோமே. ஒரு சிகரெட் பிடிக்கிற ஆளை நான் பார்க்கல. ஒரு விக்கிரக ஆலயத்தை நான் பார்க்கல. ஒரு இடத்திலே தங்கியிருந்தேன். ஒரு கத்தோலிக்க தேவாலயம் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்க அவ்வளவு பயபக்தியா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக நம்பி அவர்களிலே பல பேர் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். காலையில் நானும் பாஸ்டும் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய சாட்சி பேர் நாங்கள் ஃபர்ஸ்ட் சகாயா, தேவ சகாயம் மலை. தேவ சகாயம் மலை உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு தெரியல. நமக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் சிடி ரிலீஸ் பண்ணும்போது செயின்ட் மவுண்ட் தாமஸ், தோமையார் செத்த இடத்துல என்னுடைய முதலாவது சிடியை நான் பதிவு செய்தேன். இங்கே இவரை பற்றி சொல்லுகிறது. அவர் ஒரு ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மகா பயங்கரமான வைராக்கியமாயிருந்தாராம். அவரை காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்படியாகிலும் மனசை மாற்றணும், எப்படியாகிலும் அவரை அழிக்கணும், எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி முயற்சித்து பல்வேறு குற்றங்களை சுமத்தி அவரை குறிப்பிட்ட இடத்துல நிற்க வைத்து துப்பாக்கியில சுட முயற்சித்த போது ஒரு குண்டும் அவருக்குள்ளே போய் பாயல. குண்டுகள் முற்றிலும் செயலிழந்து போயிற்று. கடைசியில் என்னை காப்பாற்றுறதுக்கு இனி யாரும் இல்லை, கர்த்தர் என்னுடைய மரணத்தை அனுமதிக்கிறார், நான் சாவேன் என்று சொல்லி தன்னை சுட வந்தவனுடைய துப்பாக்கி எடுத்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இப்போ என்ன சுடுன்னு சொன்ன உடனே அந்த குண்டு செயல்பட்டு அவர் சுடப்பட்டு இந்த மண்ணிலே அவர் ஒரு மாபெரும் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தேவன் பேரிலே வைத்த அன்பு ஒரு மனிதனை அவருக்காக மரிக்கவும் தூண்டுகிறது. மோசே சொல்லுகிறார், யாத்திராகம் 32:32 வாசிக்கலாமா? வாசிக்க கேட்போம். மோசே சொல்லுகிறார், வேகமா வாசிங்க, மைக்கும் கையுமா இருக்கணும் தேவ பிள்ளைங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்தில் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்றான். ஒரு ஜன கூட்டத்தை ஆதாயப்படுத்தாம நான் மோட்சத்துக்கு வரமாட்டேன். இந்த ஜனங்களை நீர் அழித்தீரானால் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிந்திப்பாங்க. அதற்கு மாறாக என்னுடைய பெயர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது, என் பேரை கிறுக்கிருங்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய மோசேக்கு அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறதை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். காரணம் என்ன? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இப்படி சொன்னார், தன்னுடைய சொந்த மகனையே
கொலை செய்ய ஒப்பு கொடுத்த ஆண்டவர் யாருக்கு வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக சர்வாங்க தகன பலியாகும்படி அவர் ஒப்பு கொடுத்ததனாலே இவர்தான் உண்மையான தெய்வம். உலகத்திலேயே நல்ல தெய்வம் யார்? உண்மையான தெய்வம் யார்? அந்த தெய்வத்தை யார் அதிகம் நேசிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வு செய்த போது கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை தெரிந்தெடுத்தார்களாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்றது, இல்லைன்னா ஆண்டவருக்காக சாகிறது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது அல்ல. இவர் நமக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஈவு. அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தருளினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏன் கலங்குகிறாய்? வீடு இல்லையா? நிலம் இல்லையா? சமாதானம் இல்லையா? வியாதியா? வறுமையா? பொருளாதாரத்திலே நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? போகிற இடமெல்லாம் உனக்கு தோல்வியாக இருக்கிறதா? இவரை நீ உள்வாங்கிக் கொள், இவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். இரண்டாவது ஈவு பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38-39 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது ஈவு. இந்த பரிசுத்த ஆவியை நாம் ஒரு நாள் மிஸ் பண்ணிடக்கூடாது. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? எங்கு 2 பேர் 3 பேர் பரிசுத்த ஆவியானவரால் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? ஆவியில நிரம்புறீங்களா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது ரோமர் 1:10 வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். ரோமர் 1 அதிகாரம் 10 வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். பாத்தீங்களா? நீங்க விசுவாசிகள் ஆன போது, விசுவாசிகள் ஆன பிறகு நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும், மருளாதிருக்கிற ஆவியை பெற வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமையாக ஜொலிக்க வேண்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்த அந்த யோவானை போல நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறும்படிக்கு கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், நல்லா ஊழியம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் வேண்டும். ஆனால் பரலோகம் போகிறதற்கு ஆவிக்குரிய கனிகள் இல்லாம பரலோகத்திற்கு போக முடியாது. நான்காவது தேவனுடைய ஈவுகளிலே நான்காவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஈவுல ரட்சிப்பு என்கிறதான ஒரு ஈவு. எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருத்தரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு உண்டானதல்ல, இது மனிதர்களால் உண்டானதல்ல, உலகத்தால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்பு நம்மை என்னென்ன விதத்திலிருந்து விடுதலையாக்குகிறது? பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறது, உலக பிரகாரமான பாரம்பரியங்களிலிருந்து சட்டதிட்டங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. நம்முடைய அறிவு, மனம், சித்தம்
உடல் ரீதியில, மன ரீதியில, பொருளாதார ரீதியில இந்த ரட்சிப்பு நாம் விடுதலை அடைவதற்கு கர்த்தருடைய ஆவியினால் நமக்கு உதவி செய்யப்படுகிறது. 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, நம்மை விட்டு பாவத்தை விலக்கி விட்டார். ராணுவத்திலே வேலை செய்த ஒரு சகோதரன், பெரிய ஆபீசர், தன்னுடைய சம்பளத்தை வாங்குகிற போது பேக்ல எடுக்க மாட்டார், சூட்கேஸ்ல தான் வாங்கிட்டு வருவார். அவ்வளவு பணம். அவங்களுக்கு விஸ்கி, ரம் எல்லாம் ஓசியில கிடைக்கிறதுனால அதற்கு அடிமையானவர் பல தகாத உறவுகளுக்கும் அவர் அடிமையாகிறார். மும்பை மாநிலத்திலே அவருடைய இருப்பிடம். ஓய்வு பெற்று விட்டார், பென்ஷன் வருகிறது. ஒரே ஒரு மகள். அவருடைய குடியையும் பாவத்தையும் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் விட முடியாததுனாலே கடைசியில் அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்து விட்டது. உண்மையாய் நடந்த சம்பவம். எய்ட்ஸ் நோய் வந்து விட்டது. தனக்கு எய்ட்ஸ் நோய் வந்து விட்டது என்று தெரிந்தும் கூட இதே பாவத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த கொடுமை அவரோடு கூட நிற்கல. அவருடைய மனைவிக்கும் எய்ட்ஸ் நோயை பரப்பினார். அந்த அபலை பெண் என்ன செய்வார்? கணவனாருக்கு இந்த நோய் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்களா? நினைக்கல. கணவன் ரொம்ப நல்லவர்னு எண்ணி அவர் விரும்பினபடியெல்லாம் நடந்து கொண்டதனுடைய விளைவு, கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் எலும்பும் தோளுமாக ஆனார்கள். அப்படியே உருக்குகிறது. அந்த சகோதரி அழுறாங்க, துடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, என் கணவனாருக்கும் எய்ட்ஸ் நோய் வந்து விட்டது, எனக்கும் எய்ட்ஸ் நோய் வந்து விட்டது. எனக்கு இருக்கிற ஒரே வாலிப பிள்ளைய யார் கரை சேர்ப்பா? யார் அவளை கட்டிக்குவா? பெற்றோர் எய்ட்ஸ் நோயாளிகள் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் பிள்ளைகளுக்கும் இருக்குமே. என் பிள்ளைக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? பெரிய மேஜர் அந்தஸ்திலே இருந்த அந்த சகோதரன் இந்த எய்ட்ஸ் நோய்க்கு பலியானதனுடைய விளைவு இன்றைக்கு மகளுடைய வாழ்க்கை நரக வேதனை, பயங்கரமான வேதனை. பெற்றோரே, பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாயிருங்க. எப்படிப்பட்ட நோயை உடையவனானாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்தை உடையவனானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து விட்டார், அவனுடைய பாவத்தை ஆண்டவர் முற்றிலுமாக விலக்கி விடுவார். ஆனா விஷயம் என்ன? இயேசு கிட்ட வர்றதுக்கு மாத்திரம் இன்றைக்கு உலகத்துக்கு மனசு இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த தொலைக்காட்சி வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு பயங்கரமான பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருந்தாலும் சரி, இந்த உலகம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சமுதாயம், உன்னுடைய நண்பர்களே ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இவன் சிறையிலே இருந்தால் நல்லது என்று சொல்லி என்ன கூடிய அளவுக்கு உன்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வா. ஆட்டோ சங்கருக்கு தூக்கு தண்டனை. இயேசுவை ஏற்றுக்கொண்டார் சிறைச்சாலையில. காலையிலே தூக்கு தண்டனை, இரவிலே அவருடைய முகம் பிரகாசமாக ஜொலித்தது. ஒரு அதிகாரி போய் கேட்டா, 6 மாசத்துக்கு முன்னாடியே தூக்கு தண்டனைன்னு சொன்னா வெளவெளத்து போயிடுவாங்க, உனக்கு பயம் இல்லையான்னு சொன்ன போது, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் சரீரத்திலே செய்த பாவத்திற்கு எனக்கு மரண தண்டனை, இங்கே தூக்கில போட்ட உடனே அடுத்த நிமிஷம் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேன் என்று சொல்லி ஒரு தூக்கு தண்டனை கைதி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 38:17 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம்
அவர் முதுகுக்கு பின்னாடி அவர் எரிந்து விட்டாராம். எரிந்து விட்டார். பாவங்களை விலக்கி விட்டார், பாவங்களை எரித்து விட்டார். வாசிங்க 38:17. சமாதானத்துக்கு பதிலாக இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் அழிவின் புழுதிக்கு என்னை விலக்கினீர். என்னுடைய பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாடி அவருடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டார். கலங்காதே கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. விசுவாசம் வரலையா? அல்லேலூயா. நீங்க இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது நீதிமானை போல போக போறீங்க. முற்றிலும் கழுவினவர்களாக போக போறீங்க. தெய்வீக சமாதானத்தோடு கடந்து போக போறீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? மீகா 7:19, அவர் திரும்ப நம்மேல இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். போட்டு அழித்து விட்டார். விலக்கிட்டாரு, எரிந்து விட்டார், அழித்து விட்டார். ஏசாயா 44:22 சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். நான்காவதாக நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார்? உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், நம்முடைய மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை நம்முடைய பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டு என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். போதும். மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அகற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் ஆண்டவரால் மறக்கப்பட்டு விட்டது. அதை மறுபடியும் நீ கிளறிட்டு இருக்காத. நீ அதை எடுத்து தோண்டி ஆராய்ந்து பார்க்காத. அதையெல்லாம் ஆண்டவர் ஒழிச்சிட்டார். மன்னிக்கப்பட்ட பாவங்கள் தேவனால் மறக்கப்பட்டு விட்டது. வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம். அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறவன், திரும்ப குற்றப்படுத்துகிறவன், திரும்ப பழி சுமத்துகிறவன் பிசாசு. ஆனால் 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம பாவம் செய்தா நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறாராம். 1 யோவான் 2:1 வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இவைகள் எல்லாம் ரட்சிப்பிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம். 5வது ஈவு ரோமர் 6:23 நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு அயோனியோஸ் என்று சொன்னால் அது ஆயுசு நாட்களை குறிக்காது. பலத்தின் மிகுதியிலே 80 வருஷம் வாழ்ந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தது. எகிப்திலிருந்து 20 வயசிலே புறப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் 60 வயசுல செத்து போயிட்டாங்க. 40 வருஷமும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய பிரேதங்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டது. அயோனியோஸ் என்கிறதான ஒரு வார்த்தை, அவர் எப்படியோ இயேசு எப்படி தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் அவரை போல ஜீவன் உள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்கு எவர்லாஸ்டிங் லைஃபை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுத்திற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். 6வதாக 1 கொரிந்தியர் 7:7 நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தெய்வீக அழைப்பை கொடுக்கிறார். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அழைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு.
அது ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மற்றொருவனுக்கு வேறொரு விதமாகவும் இந்த இந்தியன் பிலதெல்பியா திருச்சபை ஏறக்குறைய 18 சபைகளை கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் 18ஓடு கூட நிக்க கூடாது, 180 மாறணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொன்னதினாலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு தெய்வீக அழைப்பை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ இருந்து ஓய்ந்து அப்படியே 20 வருஷம் 30 வருஷம் இருந்தது போதும். நீ கர்த்தருக்காக எழும்பணும். திபோராளை பற்றி என்ன பாட்டு இருக்கு? நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாலாய் கிடக்குதே, எழுந்திடு வாலிபரே, எழுந்திடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாலாய் கிடக்குதே, எழும்பிடு வாலிபரே, எழுந்திடு கன்னியரே. நிறைய பேருக்கு ஊழி அழைப்பு இருக்கு. இது உலகத்தில் உண்டான அழைப்பல்ல. சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தருடைய ஊழியத்திற்கு அவர் அழைக்கிறார். இன்னும் மௌனமாய் இருப்பாயானால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல வேறொருவரை கொண்டு கர்த்தர் காரியத்தை சாதகமாக மாற்றிடுவார். இக்காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இன்றைக்கே அவருடைய அழைப்பின் குரலை கேட்டு இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துரு. கிராம ஊழியம் செய்யலாம், பைபிள் உமனா இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பெண் இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், ஆண் இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம். 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. இந்த தெய்வீக அழைப்பை நீ உதாசீனப்படுத்தினேன்னு சொன்னா நாட்கள் வரும்போது நீ வெட்கப்பட்டுருவ. இன்றைக்கே உன்னை ஒப்பு கொடுத்துரு. தெய்வீக அழைப்பு கூட தேவனுடைய ஒரு பெரிய ஈவு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ, அதை அறிந்தும் அழைத்தது ஏனென்றேன். அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ, அதை அறிந்தும் அழைத்தது ஏனென்றேன். கருவினில் இருந்தும் உன்னை தெரிந்தவன் கருவினில் இருந்தும் உன்னை தெரிந்தவன் நான். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் அருகினில் தயங்கி நடை பயின்றே. அருகினில் தயங்கி நடை பயின்றேன். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை அறிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலிமை பாடுங்க பார்க்கலாம். அதை அறிந்தும் அழைத்தது ஏனென்றே. வறியவர் செருக்கினை வதைத்திடவே, வறியவர் செருக்கினை வதைத்திடவே. பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே.
ஏழாவதாக யாக்கோபு 1:17 நல்ல ஈவுகள் தேவனுடைய ஈவு. எட்டாவதாக நல்ல ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஈவு. ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஊழியக்காரங்க, நல்ல ஊழியக்காரங்க, தாழ்மையுள்ள ஊழியக்காரங்க, இந்த உலகத்தில் பேரும் புகழும் விரும்பாத நல்ல அப்போஸ்தலர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்களுடைய தேவைகளை கட்டாயம் நாம் சந்திக்க வேண்டும். கடைசியா நான் முடிச்சிடறேன். சுவிசேஷத்தினுடைய ஈவுகள், தேவனுடைய ஈவுகள் 8, சுவிசேஷத்தினுடைய ஈவுகள் 10. குறித்து வச்சுக்கங்க, நான் வாசிச்சு விட்டுறேன். யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் சுவிசேஷத்தினுடைய ஈவு. யோவான் 4:10 ஜீவ தண்ணீர் தேவனுடைய ஒரு ஈவு. ஜீவ தண்ணீர் என்கிற வார்த்தைக்கு நின்று போகாத நித்திய நீரூற்று என்று பொருள். நின்று போகாத நித்திய நீரூற்று, ஜீவ தண்ணீர் சுவிசேஷத்தினுடைய ஈவு. யோவான் 7:37-39 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஈவு. யோவான் 13:15 இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பரிபூரண முன்மாதிரி, அதுவும் நமக்கு சுவிசேஷத்தினுடைய ஈவு. யோவான் 17:8-14 தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஈவு. கொடுக்கப்பட்ட ஈவுகளிலே மிக பெரிய மூன்றாவது ஈவு இந்த வேத புத்தகம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் 17:8-14 தேவனுடைய வார்த்தை ஒரு ஈவு. யோவான் 17:22 தேவனுடைய மகிமை நமக்கு ஒரு ஈவு. யோவான் 6:32 அவர் மெய்யான அப்பம், ஜீவப்பம் நானே. யோவான் 6:48 அது நமக்கு ஒரு பெரிய ஈவு. யோவான் 6:33 நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வாக்கு பண்ணினாரே, அந்த நித்திய ஜீவன் நமக்கு ஒரு பெரிய ஈவு. யோவான் 14:27 என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் கொடுக்கிற சமாதானம் சுவிசேஷத்தினுடைய ஒரு ஈவாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மெய்யான சமாதானம் உண்டாயிருக்கும். யோவான் 15:16 சொல்லுகிறது, சுவிசேஷத்தினுடைய ஈவுகளில் யாரெல்லாம் உண்மையா ஊக்கமா எந்த சூழ்நிலையில கர்த்தரை முன்வைத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுத்து விடுவார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஓய்வு பெற்ற ஒரு அரசு அலுவலர், அவர் அழகான ஒரு வீட்டை கட்டி மனைவிக்கும் மகனுக்கும் அந்த வீட்டை எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய பூர்ண வயசில் அவர் செத்து போகிறார். மகனுக்கு அமெரிக்கா தேசத்திலே வேலை கிடைக்கிறது. கல்யாணம் முடித்து மனைவியோடு மகனோடு மகளோடு அமெரிக்காவில் அவர் செட்டில் ஆகிடுறார். அப்பப்போ ஞாபகம் வரும்போதெல்லாம் அம்மாவை பார்ப்பார், விசாரிப்பார். இந்த முறை அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து, அம்மா கிளம்புங்க கிளம்புங்க நம்ம போகலாம். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகன் என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு. எங்கப்பா போகிறோம்? இல்லைம்மா, நீங்கள் பசியில் இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்க, ரவுடிங்க கலாட்டா திருடர்களுடைய பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு அவர்களுடைய தொல்லை இருக்கும், நீங்கள் தனிமையாக தூங்குறீங்க, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் தன்னந்தனிமையிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு நல்ல இடத்த ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன், கிளம்புங்கன்னு சொல்லி பலவந்தப்படுத்தி அம்மாவனுடைய துணி மணி பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏற்றுறான். அம்மா கதறாங்க, வேண்டாம் மகனே, என்ன எங்கப்பா கொண்டு போகிற? அமெரிக்காவுக்கா? இல்லைம்மா, இல்லை, இந்த வீட்டை விற்றுட்டு நான் உங்களை நல்ல ஹோமில் விட்டுட்டு நான் நிம்மதியாக அங்கே போய் இருக்க போகிறேன், நீங்கள் ஆயத்தமாயிடுங்க, நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. அந்த அம்மாவுக்கு விருப்பமே இல்லை,
பா இந்த வீட்டை விற்கிறது அப்புறம் இருக்கட்டும், நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை விற்றுக்கோ. அந்த வீட்டினுடைய மதிப்பு சென்னையில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பு. பலவந்தப்படுத்தி ஆன்லைனில் அந்த வீடு விற்பனைன்னு சொல்லி அந்த வீட்டை 4.5 கோடிக்கு விற்றுட்டு அம்மாவை கொண்டு போய் ஒரு ஹோமில் சேர்த்துட்டு 13 மணி நேரம் டிராவல் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்த உடனே வீட்டு கதவை தட்டி மனைவியினிடத்தில் சொல்கிறான், அம்மா நல்ல செய்தியோடு வந்திருக்கேன், அம்மாவை பாதுகாப்பான இடத்துல ஹோமில் விட்டுட்டேன், வீட்டை நல்ல விலைக்கு விற்றுட்டு அந்த செக்கை வாங்கிட்டு வந்துட்டேன், நல்ல விசேஷமாக இருக்கிறதுனால அம்மாவுக்கும் பாதுகாப்பு, வீட்டையும் வித்தாச்சு, இனி அம்மாவை குறிச்சோ வீட்டை குறிச்சோ கவலை இல்லை, இனிப்பை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த புத்திசாலி மனைவி சொல்கிறா, துக்க வீட்டில் இனிப்பை கொடுக்கக்கூடாது, செலிப்ரேட் பண்ணக்கூடாது. என்ன, அம்மாவை பத்திரமா போய் சேர்த்துட்டேன், 4.5 கோடிக்கு வீடை விற்றுருக்கேன், செக்கை கொண்டாந்துருக்கேன், நல்ல செய்தி தானே அப்படின்னு சொன்னபோது அந்த மருமக சொல்கிறா, நீங்கள் எப்போ அம்மாவை கொண்டு போய் ஓமில் விட்டீங்களோ, ஓமில் விட்ட அடுத்த நிமிஷமே அம்மாவனுடைய உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் விமானத்தில் வந்ததுனால உங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கல. ஆகவே ஒரு தாயாரை பழித்து, தாயாரை துன்புறுத்தி, தாயாரை கொலை செய்வதற்கு சமமாக அறிபறியா அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த வீட்டை விற்று 4.5 கோடி ரூபாய் வச்சு என்னங்க பிரயோஜனம்? உங்கள் அம்மாவை இழந்துட்டீங்களே. இதுதான் உலகம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை வேணாலும் இழந்துடலாம், எதை வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் இழக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விட்டுறாதீங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எதை இழந்தாலும் வாங்கிக்கலாம். இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு மொபைல் போன் இருந்தா போதுங்க, அம்மாவை கூட விலைக்கு வாங்கிடலாம், எதை வேணாலும் அமேசான்ல வாங்கிடலாம். ஆனால் நிம்மதி, சந்தோஷம், நித்திய ஜீவன், பரலோக பாக்கியம், இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இல்லாம வாழவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட்.